ஹே, இந்த எர்த்தில் வந்து எவ்வளோ பேர் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ஸோ சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஹவு மெனி பீப்புள் ஆன் எர்த், இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 7.8 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த எர்த்தில் இருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஸோ ஹவு மெனி பீப்புள் யூஸ் ஃபோன். ஓகே, இந்த எர்த்தில் வந்து 7.8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. அதில் 5 பில்லியன் பீப்புள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இதில் பார்க்கும்போது இஸ் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஆல்மோஸ்ட் 95% 98% வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில். பேலன்ஸ் 2.9 பில்லியன் பீப்புள் வந்து எங்கே போனாங்க? ஸோ அவங்க வந்து ஏன் ஆஃப்லைனில் இருக்காங்க? ஐ டோன்ட் நோ. எனி கெஸ்? லெட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, ஹவு மெனி பீப்புள் யூஸ் ஃபோன் பர் டே அப்படின்னு பார்க்கலாம். ஹவு மெனி பீப்புள் யூஸ் ஃபோன் பர் டே? Approximately 6.4 billion smartphone users worldwide. 81.6% வந்து of Americans, totally 270 million people own a smartphone as of 2023. Yes, 96% of people வந்து adults and age 18 to 29. அந்த ஏஜ்குள்ளே வந்து 270 million peoples வந்து 2023ல வந்து ஃபோன் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ how many people use internet per day? ஓகே, 2023 கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4.95 பில்லியன் ஆக்டிவ் இன்டர்நெட் யூசர் வேர்ல்டு வைட். 4.95 பில்லியன் பீப்புள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், ஆல்மோஸ்ட் வந்து 95 to 98% வந்து இந்த உலகத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபோன். இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கும் கொண்டு போகும், ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் கொடுக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து அடிக்ஷனை நம்மளுக்கு வந்து அடிக்ஷன்ஸ் இதுவும் இருக்குது. பர்சனல் டெவலப்மெண்ட்காகவும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு சைடு பார்க்கும்போது இட்ஸ் ஈக்குவல். பட் நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. எஸ், நானும் அப்படி தான் இருந்தேன். நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஃபோன் வந்து பக்கத்தில் மட்டும் வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ஒரு ஒர்க்கில் வந்து இருக்கோன்னா ஃபோனை மட்டும் தயவு செஞ்சு பக்கத்தில் வைக்கக்கூடாது. ஹலோ, எஸ், நம்ம வந்து ஒரு ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 9 to 12 o'clock வந்து மார்னிங் 9 AM to 12 o'clock வந்து ஒரு பிஸி ஸ்கெடியூல் இருக்குதுன்னு நம்மக்கிட்ட இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த டைமில் வந்து ஃபோனை வந்து நம்ம ஹேல்ப்லைன் மோடில் வந்து போட்டு தனியாக செப்பரேட்டாக வச்சிடணும். பட் பக்கத்தில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தூரத்தில் வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்மளால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் ஃபோக்கஸாக வந்து நம்மளால் ஒர்க்கை கான்சன்ட்ரேட்டாக பண்ண முடியும். ஸோ எஸ், த ஸ்டெப் 1 இஸ் செட் எ டைம். ஓகே, நம்ம ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒர்க் டைமில் வந்து ஃபோனை வந்து சைலண்ட் மோட் அண்ட் ஏர்ப்ளைன் மோடில் வச்சுட்டு பட் தூரமாக வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோன் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் ஃபோன் இருந்தால் சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலே டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ஃபோன் எடுத்துமா, ஓகே, டிங் 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 பார்த்துட்டே இருப்போம். டைம் டேக்கிங் ஆகுது. ஓகே, 5 hours இப்படின்ட்டு கூட போயிடும். ஸோ பி கேர்ஃபுல், டைம் இஸ் ப்ரெஷியஸ். ஸோ போன டைம் திரும்ப வருமா? நோ, வராது. ஃபோன் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணணும்.
எப்படி பிட்வீனில் நம்ம வந்து அதான் நான் சொன்னேன் ஃபிக்ஸ்டு டைம் வச்சுக்கணும் அப்படின்னு. ஆவரேஜாக ஒரு ஹியூமன் வந்து பர் டேக்கு 5 ஹவர்ஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன் 5 ஹவர்ஸ் என்ன 5 ஹவர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். எஸ் பட் நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணலாம். நிறையவே இருக்குது. ஸோ நம்ம கையில் தான் இருக்குது எப்படி நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நம்ம சில நிறைய பீப்புள் சொல்லுவாங்க ஸோ நம்ம ஒர்க்கு வந்து ஃபோனில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஃபோன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஃபோனில் மட்டும் ஒர்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அவாய்ட் இன்டர்நெட் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன் எந்த டைமில் எடுக்கணும் எந்த டைமில் எடுக்கக்கூடாதுன்னு வந்து நம்ம டிசிஷனில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா பர்சனலி இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்து அடிக்கடி ஸ்னாப் சாட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ லாகவுட் பண்ணிடுவேன். ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகுது அப்படின்னா எஸ் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் வந்தே ஆகும். ஸோ அதுவே நம்ம அவாய்ட் பண்ணணும். எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா லாக் அவுட் பண்ணிடுங்க. ஸோ லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸாக வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? எந்த சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணுறீங்கன்னா லெட்ஸ் லாக் அவுட். தட்ஸ் இட். நான் செகண்ட் திங் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்ஸ் நான் இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரோலிங் டைம் கோஸ் ஆன். ஸோ இந்த ஸ்க்ரோலிங் இருக்குது பார்த்தீங்களா, ரீல்ஸ் வந்து ஒன்ஸ் பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் அதுக்குள்ளேயே ரீல்ஸ் வந்து பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, நான் என்ன பண்ணுவேன்னா அன்வான்ட் ஃபாலோவர்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். நம்மளுக்கு தேவையான ஃபீல்டில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஃபாலோவர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணி வச்சுப்பேன். ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து நம்மளே அறியாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளே அறியாமல் கேதர் பண்ணிப்போம். நம்மளுக்கு ஃபோனும் பார்த்த மாதிரி ஆச்சு, இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஆச்சு, டைம் சேவ். ஸோ இந்த மெத்தட் வந்து யாரை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதான் வந்து நான் சொல்ல வந்தேன். நீங்கள் எப்படி வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். I see you next video guys. Cheers.